ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அகஸ்தியா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன டாபிக் புதுசாக வந்து பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்துருப்போம், நிறையா ஜிகே சீரீஸில் நிறையா அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஸ்னானிம்ஸ் அண்ட் நேம்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் சின்ன சின்ன க்ளூஸ்லாம் வச்சா நல்லா இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும், 26 லெட்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகேவா, அந்த 26 லெட்டர் நம்மளை படுத்துகிற பாடு இருக்கே, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே, அவன் வாட்டில் ஈஸியாக ஆங்கிலேயர் வந்தான் ஆண்டான், அதோடு போகாமல் அந்த மொழியையும் நம்ம வந்து சேர்த்து கற்றுக்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரூட் வேர்ட்ஸ் வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறோம், ப்ளஸ் ஸ்னானிம்ஸ் அண்ட் நேம்ஸ். ஏன்னா ரூட் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக வந்துட்டு ஸ்னானிம்ஸ் அண்ட் நேம்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணுற நார்மல் வேர்டை இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் எப்படி எல்லாம் இங்கிலீஷில் வந்து சொல்லுவோம் அப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ எக்ஸாமில் இதுலேருந்தெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. இப்போ வந்து ஸ்னானிம்ஸ் ஆன்டிம்ஸ் வந்து ஒரு 100 50 இல்லை 200 வந்து இல்லை கரெக்டாக. ஸோ ஒரு பெரிய டிக்ஷனரியே எடுக்கலாம், ஒரு பண்டில் மாதிரி எடுக்கலாம், அவ்வளோ ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆன்டிம்ஸ் இருக்குது. எல்லாமே நம்மளால் படிக்க முடியுமானா அது அப்படியே படித்தா கூட அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுருக்கோம். எழுதின என்னது டிக்ஷனரி அடித்தவங்களுக்கு கூட அது வந்து ஞாபகம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ரூட் வேர்ட் படிக்கணும். காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் வேர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஓகே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ரூட் வேர்டு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்டுக்குள்ள மீனிங் மட்டும் தெரிஞ்சுன்னா இதே மாதிரி ஸ்ட்ரக்டுங்கிறது ஒரு 30-40 வேர்டில் வந்து இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரே மீனிங் தான் இருக்கும், அந்த ஒரு மீனிங் தான் எந்த வேர்டில் வந்தாலும் அதே மீனிங் இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் அதே மீனிங் ரிலேட்டடாக வரும். அப்போ நம்ம ஈஸியாக வந்துட்டு ஆப்ஷன் வச்சே எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து ரூட் வேர்ட்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் நம்மளோட சந்துரு மேக்ஸ் யூடியூப் சேனலில். இப்போ வந்துட்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம வந்து சேர்த்தே சொல்லி பழகிட்டோம் இல்லையா. ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்போ ரெண்டுக்குமே சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் வேர்ட்னு சொல்லிட்டோம்னா ரூட் வேர்ட் கீழே ஒரே மாதிரி தான் கேட்டகரி எல்லாம் வரும். இப்போ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ங்கிறது சேர்ந்தாப்பில் வருமானு கேட்டால் கிடையாது. இடியம்ஸ் தனி, ஃப்ரேசஸ் தனி. ஓகேவா. ஸோ இப்போ இடியம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மல் லைஃப்பில் டே டு லைஃப்பில் நம்ம தமிழில் வந்து சொல்லிட்டு போயிடும், எனக்கு ஒன்றும் காது குத்த வேணாம் நீ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஆல்ரெடி எனக்கு காது குத்தியாச்சு அப்படின்னா என்னன்னா, எனக்கு வந்து நீ வந்து பொய் சொல்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, அப்போ வந்து அது வந்து ஒரு டைரக்ட் மீனிங் இல்லாமல் இன்டைரக்டாக இருக்குது. இப்போ இடியம்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங் வந்து அதுவாக இருக்காது கரெக்டாக. ஸோ எக்ஸாக்ட் மீனிங் சிலதுக்கு இருக்காது, சிலதுக்கு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம், ஓகே இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பழமொழி மாதிரி இருக்கும். ஆனால் இடியம்ஸும் ப்ராவர்ப்பும் பார்த்தோம் அப்படின்னா சேம் கேட்டகரி கிடையாது. இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி காது குத்தியாச்சு மீன்ஸ் அவ்வளோ ஏற்கனவே வந்து ஹோல் போட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் அது வந்து ஒரு பொய் கூட வந்து டேரெக்டாக மீனிங் வந்து ரிலேட் ஆகாது கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து ஃப்ரேசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இடியம்ஸ்க்கு வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு அவங்க இடியம்ஸ்க்குன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஓகே இப்போ இடியம்ஸ்க்கு வந்து ஒரு வேர்டு மாதிரி என்ன பெருசாக இருக்குது. ஓகேவா, அதை மட்டும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதோட மீனிங் வந்து புரிஞ்சிடும். அதுதான் வந்து இடியம். இப்போ ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிங் அப் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிங் அப் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சென்டென்ஸ் தேவைப்படுது, அதோட மீனிங்கை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக வந்து தேவைப்படுது. பட் இடியம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் சொல்கிற அந்த இடியமோட வேர்டை மட்டும் அந்த சென்டென்ஸ் மட்டும் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் தேவைப்பட்டு தான் அதனோட மீனிங்கை விளக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இடியம்ஸ்க்கு வந்து இருக்காது. ஸோ இவ்வளோதான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்கு சொல்லப்போனால் ஒரு டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா. இப்போ வந்து நம்ம கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியம்ஸ் தான். ஸோ இடியம்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு லெட்டர் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன் கேட்டகரியில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 10 இடியம்ஸ் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக வந்து பார்க்கலாம். டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இடியம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிறத தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். அந்த டீச் பண்ணுறப்பே நம்மளுக்கு ஏதாவது க்ளூ இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கில் சிக்கின மாதிரியே நம்மளுக்கு சிக்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணுற ஒன் செகண்ட் இங்கிருந்தாவது வந்துட வேண்டியது. ஒன் செகண்ட்.
ஓகே ஃபைன். இப்போ மேன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ மேன்ல வரக்கூடிய நிறைய idioms வந்து பார்க்கலாம். ஓகேவா? a man of few words அப்படிங்கிறது ஒரு idiom. ஓகேவா? இப்போ நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், அதோட மீனிங் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஃப்ரேசல் மாதிரி இப்போ bring up, give up, go through, carry on, டேக் அரௌண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் தேவைப்படுது, அதனோட மீனிங்கை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதெல்லாமே தான் என்னென்னா ஃப்ரேசஸ். அந்த ஃப்ரேசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ப் ஃப்ரேசஸ், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், இன்ஃபினிட்டிவ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஜெரண்ட் ஃப்ரேசஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் அது வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னால் சேர்த்து வர்றதில்லை. ஓகே ஓகே. a man of few words இடியம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து தமிழாக்கம், இப்போ ஃப்ரேசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தமிழாக்கம் பண்ணிங்கன்னா தப்பாக வரும். ஓகேவா? இப்போ இடியம்ஸ் வந்துட்டு அதே மாதிரி தான், அதுவும் ஓரளவுக்கு மீனிங் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல வந்து புரிய முடியாது, இதுதான் வந்து இதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. a man of few words அப்படிங்கிறது one who doesn't speak too much or reserved or reticent. அதாவது இப்போ அப்படியே தமிழ் மீனிங்கை மாற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு காமெடியாக இருக்கும். இப்போ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னா அவருக்கு வந்து நிறையா வேர்ட்ஸ் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குமானா கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா யார் வந்து அதிகமாக பேச மாட்டாங்களோ அவங்க தான் வந்து a man of few words. இதை வச்சு நம்ம க்ளூ வந்து சொல்லிடலாம். என்ன அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வார்த்தை தான் தெரியும் போல், அதனால தான் கொஞ்சமாக பேசுகிறார், அந்த மாதிரி ஞாபகம். a few words மீன்ஸ் சம்திங் தான் அவருக்கு வந்து சம் தான் தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரிசர்வ்டு மீன்ஸ் சில பேரை சொல்லுவாங்க ரிசர்வ்டு டைப், அதாவது சொல்லுவாங்கள்ல ரிசர்வ் டைப், இவங்க வந்து கொஞ்சம் தான் பேசுவாங்க, ஒரு சில ஆள்கிட்ட மட்டும்தான் என்னதுன்னா பேசுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதுதான் கீழே வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா he is a man of few words but he does his work on time. அதாவது அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா பேச மாட்டார், ஆனால் அவர் பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? a man of few words அப்படிங்கிறது one who doesn't speak too much, என்ன மாதிரி அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. நம்புற மாதிரி இல்லைல்ல? ஓகே ஃபைன். a man of words அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா one who keeps his promises or trustworthy. அதாவது ஒரு சில பேர்ட்ட வந்துட்டு என்னன்னாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? ஸோ அதுதான் இவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம், அது வந்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா ஓட்டவாய். சில பேர்ட்ட வந்து சொன்ன விஷயத்த அப்படியே உடனே அவங்களால அது வந்து மனசுக்குள்ளே பூட்டி வைக்க முடியாது, உடனே போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மேன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிறதான் இதோட மீனிங். ஸோ ஒன் ஹூ கீப்ஸ் his promises or trustworthy, அதுதான் மீனிங். ஓகே, மேன் ஆஃப் வேர்ட்ஸ்னா சொன்ன வாக்கை காப்பாற்றினவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த வாக்குங்கிறத வார்த்தையோட ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ மீனிங் பார்த்தோம் அப்படின்னா we can bank on him because he is a man of words. ஓகே, பேங்க் ஆன் ஹிம்னா அவர் மேலே தூக்கி பேங்க்கை வைக்கிறதானா கிடையாது. இப்போ அவர் தான் ஒரு நம்பிக்கையாக, இப்போ பேங்க்கிட்ட போய் நம்ம வந்து பணத்தை கொடுத்து வைக்கணும், ஒரு நம்பிக்கையாக வந்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான். அடுத்தது a man of letters. மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னா அவர் என்ன போஸ்ட் மேனா எப்போ பாரு லெட்டரோட தூக்கிட்டு போகிறதுக்கு கிடையாது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்காலர் ஆர் எருடைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது எருடைட் அப்படிங்கிறதுனா அறிவாளி, அதாவது ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ ஸ்காலர்னா யாரை சொல்லுவோம்னா அந்த படித்தவங்க, அந்த இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னா இப்போ நல்லா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் லெட்டர் எழுத முடியும், கரெக்டாக? ஸோ ரொம்ப நாலேஜ் அறிவாளியாக அவங்க தான் வந்து என்ன செய்வாங்கன்னா லெட்டர் எழுதுறது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மேன் ஆஃப் லெட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா படித்தவங்களால தானே எழுத முடியும், அப்போ ஒரு அறிவாளியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது, ஷேக்ஸ்பியர் வாஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். கரெக்ட், அவரால் தான் இவ்வளோ வார்த்தை நம்ம வந்து படிக்க வேண்டியதாக போச்சு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, மேன் இன் த ஸ்ட்ரீட். ஓகேவா? இதுக்கு வந்து மீனிங் கிட்டத்தட்ட ஒரு சேமாக தான் இருக்கும். என்னென்னா மேன் இன் த ஸ்ட்ரீட் அப்படின்னா என்னென்னா காமன் ஆர் ஆர்டினரி மேன், அதாவது என்னென்னா தெருமுனையில் நிற்கிற ஒரு காமன் மேன் மாதிரி தான். இப்போ இதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, ஐ மீன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா the politicians are not bothered about the views of man in the street. அதாவது என்னென்னா இப்போ காமனாக வந்துட்டு இப்போ கிராமப்புறத்தில் இருக்க சாதாரண மனுஷனை வந்து பொலிட்டிஷியன் வந்து பார்த்துக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ மேன் இன் த ஸ்ட்ரீட்னா ஒரு காமன் மேன் தான் வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மேன் இன் த ஸ்ட்ரீட் அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு காமன் ஆர்டினரி மேன், நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனை தான் மேன் இன் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்னா என்னது, மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்னா ஒருத்தரோட என்ன எப்போ பாரு தலையில் ஸ்ட்ராவை மாட்டிகிட்டே போவாங்களா, ஏதோ இந்த குளுக்கோடி விளம்பரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து மனுஷனோட தலையில் வந்து ஸ்ட்ரா வச்சு அப்படியே உறிஞ்சிருமா, அதோட எனர்ஜி இது எல்லாமே போயிருமா.
அந்த மாதிரிலாம் கிடையாது. மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படிங்கிறது வீக் பர்சன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் உடம்புலேருந்து ரத்தத்தை ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டேன், சத்தே இல்லை அப்படிங்கிறப்ப என்னது ஒரு வீக் பர்சன் தானே. அப்போ ஸ்ட்ரா போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிடுறாங்க. ஒரு மேன் வந்து ஸ்ட்ரா போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்கன்னா அவன் ஒரு வீக் பர்சன், அந்த மீனிங் தான். ஓகே, மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படிங்கிறது வீக் பர்சன். ஓகே, ஹீ இஸ் அ மேன் ஆஃப் ஸ்ட்ரா அண்ட் கேன் பி கண்ட்ரோல்டு பை அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான்லாம் வந்து என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து அப்படி ஊதுனாலே கீழே வந்து விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா என்னை வந்து இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி என்னது தூக்குறாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஹீ இஸ் அ மேன் ஆஃப் ஸ்ட்ரா அண்ட் கேன் பி கண்ட்ரோல்டு பை அதர்ஸ். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரானா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சிட்டா அவங்க ஒன்றுமே இல்லை, ஒரு வீக் பர்சன் தான், அந்த மீனிங்க்கு வந்துடும். அடுத்தது மேன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ மனுஷன் வந்துட்டு நிறைய பொருட்களோட இருக்கா அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேவா. ரிச் அண்ட் வெல்த்தி இன்ஃப்ளூயன்ஷியல். ஓகேவா, இன்ஃப்ளூயன்ஷியல். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பழங்காலமாக இப்போ சொல்லிட்டு திரியிறாங்கல்ல, the girl choose to marry a man of substance. அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவங்கள வந்து கல்யாணம் பண்ண போறோம், அவங்க வந்து ஒரு பணக்காரனா இருக்கணும், நம்ம போற வீடு வந்து இப்படிலாம் இருக்கணும் சொல்றாங்க இல்லையா. அதான் a man of substance அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ரொம்ப ரிச்சாவோ வெல்த்தியாவோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே ஃபைன். இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படிங்கிறதுனா ஒரு செல்வாக்கு உள்ள அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்வாக்கு உள்ள அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா a man of parts or renaissance man அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a man who is expert in different sphere. different sphere அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பியர் இப்படி வட்டமா சர்க்கிள் மாதிரி போட்டுருவோம். அது என்ன டிஃப்ரெண்ட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா a man who is expert in different sphere. ஓகே, அதாவது என்னன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன், இப்போ நானும் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறேன், இல்லை வீட்டு வேலை பார்க்குறேன், இல்லை வெளியில் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து என்னோட டேலண்ட்டை வந்து நான் காட்டுறேன். ஸோ எல்லா இடத்துலையும் நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்கல்ல. ஸோ அதுதான் மேன் ஆஃப் பார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா பகுதியிலையும் அவங்களோட பங்கை வந்து வகிச்சிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே ரொம்ப திறமையாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. he is a man of parts. மியூசிஷியனாக இருக்காங்க, சிங்கராக இருக்காங்க, ஆக்டராக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் ஒரு ஆங்கராக இருந்தாங்க, அப்புறம் வந்து என்ன ஒரு ஆக்டராக மாறினாங்க, அப்புறம் ப்ரொடியூசர், சிங்கர், லிரிசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், a man of parts அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து அவரை வந்து சொல்லலாம். ஓகேவா, சிவகார்த்திகேயனை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது லேடிஸ் மேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, இது என்ன மீனிங் அப்படின்னா a man who enjoys the company of ladies அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், he has the reputation of a ladies man. அதாவது என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பிளே பாய் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களோட மனதை வந்து கவர்ந்த ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து இந்த லேடிஸ் மேன். அதாவது சில மேனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு கேர்ள்ஸ் கூட இருக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி, அதாவது ஆக்சுவலாக இது வந்து தப்பான அர்த்தத்தில் கிடையாது. ரெப்புடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா குட் நேம், அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, ஸோ ரெப்பிட்டேஷன்ங்கிறது வேற, அதாவது மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லணும்னா அது வந்து ரெப்பிட்டேஷன். இது வந்து ரெப்புடேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா ஒரு புகழ், அவங்களோட கேரக்டர், குட் நேம் வந்து சொல்றோம் இல்லையா. ஸோ அதுதான் he has a reputation, அதாவது கேரக்டர் ஆஃப் லேடிஸ் மேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஓகே ஃபைன். அடுத்தது வந்துட்டு மேன் ஆஃப் ஹார். ஓகேவா. ஓகே, மேன் ஆஃப் ஹார்னா எப்பவுமே நேரம் வாட்ச் 24 படம் மாதிரி அவருக்கு வாட்ச் இதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்களான்னா அப்படி கிடையாது. ஒன் ஹூ இஸ் ஹானர்ட் அண்ட் அப்ரிஷியேட்டட் அப்படிங்கிறதா மீனிங். எக்ஸாம்பிள், ஜான் வாஸ் த மேன் ஆஃப் ஹார் அட் த ஆஃபீஸ் ஆஃப்டர் கெட்டிங் அவார்ட். ஓகே, இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா. ஆஃப்டர் கெட்டிங் அவார்ட் த ஜான் வாஸ் த மேன் ஆஃப் ஹார் அட் த ஆஃபீஸ். ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காரு. ஓகே, ரொம்ப நேர்மையாக பாராட்டத்தக்கவராக வந்து அவர் இருந்திருக்காரு. ஓகேவா. இப்போ மேன் ஆஃப் ஹாரை இப்போ எப்படி இந்த பாராட்டத்தக்கவும் ஹானருக்கும் நம்ம ரிலேட் பண்ணலாம்னா, இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறோம்னா அவர் கொடுத்துருக்க அந்த டைமிங்கில் வந்துட்டு ரொம்ப நேர்மையாக நடந்திருக்காரு, ரொம்ப பாராட்டத்தக்கமாக வந்துட்டு நிறைய என்னது எல்லா வேலைகளையும் சீரும் சிறப்பாக பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ மேன் ஆஃப் ஹார் அப்படிங்கிறது அதான் மீனிங், ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப பாராட்டத்துக்கு உரியவராகவும் இருந்திருக்காரு. ஓகே, அடுத்தது மேன் வரைக்கும் முடிஞ்சிருச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஆர் ஓஷன். ஸோ சிஆர் ஓஷன் வந்து இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம்.
அட் சி அப்படிங்கிறது இன் த ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆர் டைலமா. ஓகே, அட் சி அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கடல் வந்து நார்மலாக இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு குளம், குட்டை, கம்மாய், ஊரணி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைலமா ஸ்டேஜில் இருக்காது. அப்படியே வந்துட்டு இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றினா எந்த மாதிரி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். பட் கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்ன போகும், பின்ன வரும், ஒரு டைலமா ஸ்டேஜ்லேயே வந்து இருக்கும். ஒரு கன்ஃபியூஷன், முன்னாடி போகும் இல்லை பின்னாடி வரும், முன்னாடியே போவோமா இல்லை பின்னாடியே வருமா அப்படிங்கிற ஒரு டைலமாலே இருக்கும் இல்லையா. ஸோ அதோட மீனிங் தான் அட் சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அட் சின்னு சொன்னாலே ஒரு டைலமா, கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து முடிஞ்சிருது இல்லையா. ஸோ அதுதான். இட் வாஸ் அ லாங் voyage அண்ட் ஹி ஹாஸ் அட் சி ஃபார் மெனி டேஸ். அதை ரொம்ப நாளாக வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே வந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இருந்திருக்காரு. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சி சேஞ்ச் அப்படின்னா என்னது சி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அ பிக் சேஞ்ச். அதோட மீனிங் தான் அ சி சேஞ்ச். ஏன்னா சி அப்படிங்கிறது கடல் வந்து ரொம்ப பெருசு இல்லையா. ஸோ அந்த கடலே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடல் பிக் சேஞ்ச் வந்து கடலில் நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சுனாமியோ இல்லை சூறாவளி ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அந்த ஊரே வந்து கடலுக்குள்ளே வந்து போயிருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தேர் வாஸ் அ சி சேஞ்ச் இன் ஹிஸ் பிஹேவியர் அப்படின்னா இவன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியுதே அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டக்குன்னு அவனை பார்த்தோன்னா என்னது ஒரு சி சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நம்ம ஃப்ரெண்டு என்ன நினைப்பானா, நல்லா தானே இருந்தான், அவன் கேரக்டர் பற்றி பேசியிருக்கப்போ சி சேஞ்ச் சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். நம்ம என்ன செய்யணும்னா இனிமேல் டெய்லி நம்மளுக்கு டே டு லைஃப் பேசுகிற இதை வந்து அப்படியே இடியம்ஸ் கூட பேசி பழகணும். நம்மளும் ஒரு ஷேக்ஸ்பியர் லெவலுக்கு வந்துடலாம். கேட்க நல்லா தான் இருக்கும். ஓகே, சி சேஞ்ச் அப்படிங்கிறது அ பிக் சேஞ்ச். தேர் வாஸ் அ சி சேஞ்ச் இன் ஹிஸ் பிஹேவியர். இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பான். பட் இப்போ போக போக அவனோட பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான். அடுத்தது பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சி. ஓகே, இன் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த நிறையா இதில் சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது மேரிட் பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மாவா ஒய்ஃபா அப்படிங்கிற அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தான். ஸோ பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சி, அதாவது உள்ளே போனால் சுறா மீன், வெளியில் வந்தால் டெவில், அந்த மாதிரி எல்லாம் மீனிங் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம்னா ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ he was caught between the devil and the deep sea by opposing his boss. ஓகேவா. அதே தான், அவங்களோட பாஸை வந்து அப்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிட்வீன் ரெண்டு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது a drop or spit in the ocean. ஓகே, a small amount of something தான் இதோட மீனிங். ஓகேவா. a drop or spit in the ocean. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா the money that I received for business was just a drop in the ocean. அதாவது அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய கடல், அந்த கடலில் போயிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ராப் அப்படி தொளிக்கிறதுனால அந்த கடலோட அளவு வந்து கூடுமான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து என்னது நம்மளுக்கு ஒரு பத்தாமல் போகுது இல்லையா. ஸோ அதுதான் மீனிங் அ ட்ராப் ஆர் ஸ்பிட் இன் த ஓஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வடிவேலும் சரத்குமாரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்தில் வந்து அந்த குத்து சண்டை இதில் வின் பண்ணி அந்த அமௌண்ட்டை போய் ஒரு பெரிய மஹாலை வந்து வாடகைக்கு வாங்கிடுவாங்க. அந்த மஹால் வந்து ஒரு துணி கடையாக மாற்றணும்னு சொல்லிட்டு சரக்கு வாங்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பண்டில் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் பண்ணுற அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அது ட்ராப் ஆர் ஸ்பிட் இந்த ஓஷன், அந்த ஒரு பண்டலில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வச்சு அவர் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுதான் இதோட மீனிங், a small amount of something. ஓகேவா. ஓகே ஃபைன். என்னது அண்ட் ஓஷன் ஆஃப் சம்திங் அப்படிங்கிறது, ஓஷன்னாலே ஒரு பெரிய கடல், பெரிய விஷயம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா a lot of something அப்படிங்கிறது தான். he is a ocean of knowledge. ஓகேவா. ஸோ அவனோட நாலேஜ் அறிவு வந்து பார்த்தோன்னா ஒரு கடல் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவனுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியும், பெரிய அறிவாளி, படிப்பாளி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஓஷன் ஆஃப் சம்திங் அப்படின்னா a lot of something அப்படிங்கிறது தான். ஸோ he is a ocean of knowledge. ஓகே, அதுலேயே மீனிங் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம எங்கேயாவது பார்க்குறோம் ஓஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்துடும். அடுத்தது பாயில் த ஓஷன். பாயில் த ஓஷன் என்னென்னா நல்ல கடலில் அடியில் பேத்துட்டு கீழே போய் நம்ம அடுப்பை வச்சு ஓஷன் வந்து பாயில் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து சூரியனால் நினச்சா கூட ஓஷனை வந்து பாயில் பண்ண முடியாது அப்படிங்கிற அது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதியான டைமில் நம்ம வந்து குளிக்க போகிறோம்னா கூட இப்போ கம்மா இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே லெவல் மட்டும்தான் ஹாட்டாக இருக்குமே தவிர அப்படியே போக போக பார்த்தோம் அப்படின்னா அதனோட அந்த கூலிங் வந்து தான் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டு டூ த இம்பாசிபிள் திங், அதாவது ஓஷனை பாயில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பாசிபிள் திங் தான்.
ஓகேவா? ஸோ இம்பாசிபிள் திங் தான். ஹீ இஸ் ட்ரையிங் டு பாயில் த ஓஷன் பை சர்ச்சிங் த டாக்குமெண்ட்ஸ் இன் த டஸ்ட்பின். ஃபார் இப்போ இந்த சென்டென்ஸ் வச்சு எனக்கு பார்க்குறப்ப இப்போ வீட்டில் வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அதில் வந்து அவரோட டாக்குமெண்ட் இருந்தால் கூட அது ஈஸி தான். பட் எப்படி சொல்ற, ஒரு கடல் மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் ஒரு பெரிய இப்போ மாநகராட்சி, நகராட்சி, குப்பை தொட்டி அதிலலாம் போய் நம்மளோட டாக்குமெண்ட் தேடணும் அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிள் திங். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இடியம்ஸ் அண்ட் இடியம்ஸ் வீடியோவில் வந்துட்டு நம்ம அடுத்தது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ட் பை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, மேன் அண்ட் ஓஷன் ரெண்டுலையுமே, இதுக்கு உங்களோட ஓன் சென்டென்ஸை வந்து உங்களுக்கு இப்போ ரெண்டில் ஏதாவது ஒரு இடியம் மட்டும் எடுத்துட்டு கீழே வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாயில் த ஓஷன் இருக்குன்னா இதுக்கு உங்களுக்கு என்ன மீனிங், இந்த கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸை விட பெட்டராக உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா இங்கிலீஷில் மேக் பண்ணி அதோட இதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ல கொடுக்கணும். ஓஷன்லேருந்து ஒரு இடியம் எடுத்துக்கோங்க அண்ட் மேன்லேருந்து ஒரு இடியம் எடுத்துக்கோங்க. அதே எக்ஸாம்பிள் கொடுக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அந்த வே ஆஃப் திங்கிங்கை வந்து இது பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.